வீரமிக்க சத்திரிய சிங்கங்களே, சத்தவானிகளே, போர்ப்படை தளபதிகளே, வீரர் வீரானிலே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கமாண்டர் ராஜேஷ்குமார் பேசுகிறேன். இனிமையான இந்த இன்றைய மாலை பொழுதில் நாம் மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜைனில் உள்ள மகாகாளீஸ்வர் கோவிலில் தரிசனம் செய்து முடித்துவிட்ட பிறகு தற்பொழுது உஜ்ஜைனில் உள்ள வீதிகளிலே உலா வந்து நம்முடைய இருப்பிடத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றோம். அத்தகைய காட்சிகளை நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய சிறப்பு பார்வைக்காக. இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பார்த்தா நம்ம வந்து போடுற வீடியோ போடுறது மூலமாக பார்க்குறவங்களுக்கு ஒரு உற்சாகமாக இருக்குல்ல. அவங்க தமிழ்நாட்டில் என்ன வருமானம் அதை முதல் நோய்க்கு போடுறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. வருமானத்தை ஒரு சிலர் இருக்கிறாங்க. ஜான்சி ராணி சிலையாகப்பட்டது உஜ்ஜைனில் நடுவீதியில் வைக்கப்பட்டுள்ளது. சத்திரிய வீராங்கனை ஜான்சிக்கு ராணி லக்ஷ்மிபாய் அவர்களுடைய அந்த சிலையினை இங்கே நடு மத்தியிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது சத்திரியர்களுக்கே உண்டான ஒரு சிறப்பாக விளங்குகிறது. தமிழகத்திலும் அது போல சத்திரிய மாவீரர்களுடைய மன்னர்களுடைய அத்தகைய மாபெரும் சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய வீரதீர திருவுருவச் சிலைகளை வீதியில் நடுவீதியில் வைத்து நாம் அலங்கரிக்க வேண்டும் என்பதை இதன் மூலமாக நமக்கு இது ஒரு பாடமாக நமக்கு அமைகிறது. ஜான்சிக்கு ராணி என்று சொல்லக்கூடிய ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய் அவர்களுடைய திருவுருவச் சிலை வீரவாளி ஏந்தி குதிரையில் பிளிரிட்ட கர்ஜித்து கொண்டே கனைத்து கொண்டே பிளிருகின்ற அத்தகைய ஒரு அருமையான ஒரு காட்சியை வீரவாளி ஏந்திய அந்த ராணி லக்ஷ்மிபாய் ஜான்சிக்கு ராணி அவர்களுடைய திருவுருவச் சிலை உஜ்ஜைனின் நடு மையத்திலே அமைந்திருக்கின்ற இந்த காட்சியை நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள். அருமையான ரம்மியமான ஒரு காட்சி. ஜான்சிக்கு ராணி லக்ஷ்மிபாய் அவர்களுடைய குழந்தையை முதுகிலே சுமந்து கொண்டு வீரவாளி ஏந்தி சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபட்ட ஜான்சிக்கு ராணி சத்திரிய வீராங்கனை அவர்களுடைய திருவுருவச் சிலையாக வீதியில் வைக்கப்பட்டிருக்கிறது.